ஆழ்வார்த்தோப்புலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இந்த ரயில்வே லைனில் வந்து இப்போ 2 சைடு அடைக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது மாதிரி சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா அப்புறம் இந்த எம்பி குமார் இருந்தார், அவர்கிட்ட போய் இந்த கோரிக்கையை வச்சோம். அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி சொன்னோன்னே எங்களுக்கு இந்த வழியை விட்டு அவங்களுக்கு ஒரு பாலத்தை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா 2 சைடும் அடைக்கிறாங்க. இந்த மக்கள் இந்த இறக்கத்தில் வந்து 13,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 13,000 பேருடைய மக்கள்லாம் வந்து இங்கே பாலக்கரை, எடத்தெருவு இந்த மாதிரி இடத்துல தான் படிக்கிறாங்க. சகாய மாதா கோயிலில் தான் படிக்கிறாங்க. பக்கத்தில் வந்து கால்நடை மருத்துவமனை இருக்குது. இங்கே மாடு வளர்க்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க. மாடு ஆடெல்லாம் அதுக்கு ஒரு உடல் நல சரியில்லைன்னா அங்கே கூட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் லைட்டாக வந்து மழை பெஞ்சாலும் அடைச்சிக்கிறது. ஒன்று பீமனர் நாங்கள் சுற்றி போகணும், அல்லது வந்து தென்னூரை சுற்றி தான் நாங்கள் வர வேண்டியதாக இருக்குது. இப்போ ஃபுல்லாகவே டோட்டலாக அடைச்சிட்டாங்க. நாங்கள் அவன் வந்து ஒதுமை மக்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. வயசானவங்க நிறையா இருக்காங்க. ஒரு ஆஸ்பத்திரியே பக்கத்தில் பாலக்கரை ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, உடனே காய்ச்சல்னா தூக்கிட்டு போயிடுறாங்க, கொள்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற பிறகு நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இதை வந்து எங்களுக்கு பாதை தான் எங்களுக்கு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். எங்களுக்கு பாதையை வந்து எங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் இந்த உயர் அதிகாரிகளும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு பாதை, எங்களுக்கு இந்த ஏரியாவில் பாலம் மாதிரி போட்டு எங்களுக்கு பாதை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த கோரிக்கை, அதனால தான் கோரிக்கை வைக்கிறோம். வேறு விதமாக எங்கள் இது ஆர்ப்பாட்டமாக எதுவுமே நாங்கள் இது பண்ணல. எங்களுக்கு கோரிக்கை தான் வைக்கிறோம். பொதுமக்கள் 13,000 பேர் வாழக்கூடிய இடம் அது. இந்த 13,000 பேர் வாழக்கூடிய ஜீவனம்சத்தை வந்து நாங்கள் மக்களாக தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து பாதையை அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்கள்கிட்டலாம் பேசாதீங்க, நாங்கள் அடைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு மவுத்து நாங்கள் பாலக்கரைக்கு தான் நாங்கள் போகணும். இந்த 13,000 பேரையும் சாவு மவுத்துனா கொண்டு போகிறதுக்கு தாண்டி போக வேண்டியது இருக்குது. அந்த சூழ்நிலையில் வந்து இந்த மவுத்தை கொண்டு போகிறது கூட பாதை அடைச்சிட்டா போக முடியாது. கொஞ்சம் வைக்கிறாங்க. எங்களுக்கு பாதை இல்லை, வயதானவங்களாம் நிறையா போகிறாங்க, வைக்கிறாங்க, கொள்கிறாங்க. இது நடக்க முடியாது. எங்கள் முன்னே மவுத்து கொண்டு போகிறாங்க, அதுக்கும் பாதை வேணும் எங்களுக்கு. சுற்றி ஓப்பாலத்தில் தண்ணி வந்தால் எங்களால் போக முடியல, வரட்டோம்ட்டு நாங்கள் பீமநகரை சுற்றி போக முடியாது. நீங்கள் அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அதனால் உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம்.